வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் ஆவி ராஜ்யம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சுவர்களோ ஜன்னல்களோ பீரோக்களோ அதோடைய பிரவேசத்தை தடை செய்யவே இல்லை. சீலிங்ல இருந்த ஃபேனோட விசிறிய தொட்டுக்கிட்டு இருந்தது. அதனுடைய இடுப்பு கூரைக்கு மேல எவ்வளவு உயரத்துக்கு அது இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனா ஜெஷு அப்படின்னு ரொம்ப இனிமையான குரல்ல அது அழைச்சது. அத்தியாயம் 3. அன்னைக்கு பூரா ஜெஷுவுக்கு காய்ச்சல். கட்டில விட்டு எழுந்திருக்காம படுத்தேதான் இருந்தா. இங்க பாரு ஜெஷு, கஞ்சி வச்சு கொடுத்துருக்குறேன், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு, புரியுதா அப்படின்னு சொன்னா ஞானாம்பா. 3 எழுத்து. ஆனா அது திமுக இல்ல, சலவை துணிக்கு போடுறது, ஆனா பெட்டி இல்ல அப்படின்னு ஜெஷு ஆரம்பிச்சதும் அம்மாவுக்கு கோபமே வந்துருச்சு. போதுண்டி நீயும் விளையாட்டம் அப்படின்னு கண்டிக்க ஆரம்பிச்சிட்டா. ஜெஷு, எனக்கு நல்லா பத்துக்கிட்டு வருது. எந்த வேலையில அவனும் அவருடைய அத்தையும் இங்க காலடி எடுத்து வச்சாங்களோ வீடே நாசமா போச்சு. ஏமா அவரை வீணா திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன ஜெஷு. அவன் அந்த ஆளு அப்படின்னு குறிப்பிட்டதெல்லாம் மாறி இப்ப அவர்னு அவளுடைய நாக்குல அவளையும் அறியாம வந்தது. அவளுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவங்க புறப்பட்டு போன விஷயமே அவளுக்கு தெரியாது. கண் விழிச்சு பார்த்தப்போ தான் படுத்திருக்கிறதையும் அம்மாவும் அப்பாவும் கவலையான முகத்தோட தன்னையே பார்த்துட்டு இருக்கிறதையும் தான் கவனிச்சா. ஜெஷு, உனக்கு ஒன்றும் இல்லையே, ஏன்டி அப்படி திடீர்னு என்னமோ போல பதற்ற ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு அம்மா பதக்க கேட்டா. என்னம்மா ஆச்சு எனக்கு அப்படின்னு ஜெஷு கேட்கவும் அப்பா ரமேஷன் அவளோட தலையை வருடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா, நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியலையே, ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. திடீர்னு எனக்குள்ள ஏதோ நினைவுகள், என்னை ஏதோ பிடிச்சுக்கிட்ட மாதிரியான உணர்வு. முத்து 17 முத்து கணக்கு சரியா போச்சு அப்படின்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆமா, அவங்கெல்லாம் எங்கம்மா அப்படின்னு கேட்டா. நீ பேசின பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் இங்க உட்காந்துருப்பாங்களா என்ன? அம்மா கொஞ்சம் கோபமா சொன்னா. என்னவோ 17 முத்துக்கள்னு கணக்கெல்லாம் சொன்னியே, அது என்ன ஏதுன்னு துருவி எங்களை கேட்டாங்க. எங்களுக்கும் ஒன்றும் புரியலன்னு சொன்னதும் அவங்களே எழுந்து போயிட்டாங்க. வேணாம் இனிமே அவங்க வரவே வேணாம். அந்த பையன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் சுத்தமா சரியில்லை. அம்மா ஞானாம்பாள் பிரபுவை திட்ட ஆரம்பிச்சதும் சும்மா அவங்களே திட்டாதம்மா அப்படின்னு பிரபுவுக்காக பறிஞ்சு பேச ஆரம்பிச்சா. அன்னைக்கு அவனை தெருமுனையில சந்திச்சதும் அதன் பிறகு அத்தையோட வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவளையே வச்சகன் வாங்காம பார்த்ததும் அவளோட நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. அதை பத்தி யோசிக்கும் போதே ஜெஷுவுக்கு ஒரு இனம் புரியாத பரவசம் மனசுக்குள்ள ஊஞ்சலாட ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஜெஷுவுக்கு சரியான காய்ச்சல் குறையவே இல்லை. 3 முறை வாந்தி எடுத்திருந்தா. ஊரெல்லாம் ஜாண்டிஸா இருக்குது, நீ பாட்டுக்கு மெட்டாசினும் அனாசினும் கொடுத்துக்கிட்டு இருக்காத. முதல்ல ஜெஷுவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரு ரமேஷன். போப்பா, அந்த டாக்டர் கிட்ட போனா ஊசி போடுவாரு அப்படின்னு ஜெஷு முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சா. இருந்தும் பலனே இல்லை. அம்மா வலுக்கட்டாயமா அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டா. அந்த கிளினிக்கோட வராண்டால கூட்டம் வழிஞ்சிட்டு இருந்தது. ஒரு பையன் கொடுத்த டோக்கனை வாங்கி வச்சுக்கிட்டு 4-5 பேர் நாற்காலில உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாகும் போல இருக்கே, நாளைக்கு வந்துடலாமாமா அப்படின்னு ஜெஷு கேட்டா. நீங்க வேணும்னா எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கவும் திரும்பி பார்த்தா. அங்க உட்காந்துட்டு இருந்தது பிரபுதான். ஜெஷு அவனை பார்த்ததுமே அவன் கவனிச்சது அவனுடைய மோவாய்க்கு மேல ஒட்டப்பட்டிருந்த பிளாஸ்டரி தான். அது கூட இவருக்கு அழகா தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெக்கத்தோட கொஞ்சம் சிரிக்கவும் ஆரம்பிச்சா. உடம்புக்கு என்ன அப்படின்னு ஞானாம்பால கேட்டான் அவன். ஜுரம் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கு மேல தனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டான் ஞானாம்பா. என்னது மோவாயில காயமா அப்படின்னு கேட்டா ஜெஷு. என்னவோ பரு மாதிரி இருக்கு, அதை காட்டதான் டாக்டர் கிட்ட வந்தேன். 2 நாளைக்குள்ள ரொம்பவே இழைச்சிட்டியே, ரொம்ப காய்ச்சலா? பிரபு பரிவோட கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எங்கிருந்து தான் வந்துச்சோ தெரியல, திடீர்னு ஜெஷு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதே வினாடி தன்னுடைய 2 கைகளையும் விரிச்சிட்டு அவன் அதை ஏந்திக்கிட்டான். வாஷ் பேசினுக்கு போய் கையை கழுவிட்டு திரும்பி வந்தான். அதுக்குள்ள ஜெஷுவை தன்னுடைய மார்பிளை சாச்சிக்கிட்டு, ஏன் மறுபடியும் வாந்தி வருதுன்னா என்கிட்ட சொல்லு, பாத்ரூம் போயிடலாம் அப்படின்னு ஞானாம்பா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிரபு அங்க வந்து நின்னா. ஜெஷு தன்னுடைய கண்களை உயர்த்தி பிரபுவை பார்த்தா. நொடி பொழுதுக்குள்ள தான் எடுத்த வாந்திய அவன் கைகளை ஏந்திக்கிட்டது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவன் முகத்துல துளி கூட அருவருப்புன்றதே இல்லை. அது மட்டும் இல்லாம புன்னகையோட அவன் வந்து பேசினதும் அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அவளை அது ரொம்பவே நெகிழவும் செஞ்சுது. தட்டு தடுமாறி தான் பேச ஆரம்பிச்சா. ரொம்ப சாரிங்க, சட்டுன்னு நீங்க கையில ஏந்திக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அப்படின்னு வார்த்தைகள் வராம தடுமாறினா. மனசுக்கு மனம்தான் சாட்சி, நீ இதை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். உன் வயிற்றுக்குள்ள இருந்து வாந்தி புறப்பட்டு வர்றது என் மனசுக்கு சட்டுன்னு புரிஞ்சிருச்சு. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு பிரபு லேசா சிரிக்கவும் செஞ்சான். அதை பார்க்கும்போது அவன் மனசுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. அவன் கொடுத்த டோக்கனை ஜெஷு வாங்கிக்கிட்டது ஞானம்பாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை.
அதே சமயம் சீக்கிரமே இங்கிருந்து போகணும் அப்படின்னு நினைச்சா ஜெஷு வா போலாம் டாக்டர் அறைக்குள்ள மகளை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போனா. ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே திரும்பி வந்தா. வர வரைக்கும் பிரபு வாசல்லே தான் காத்துக்கிட்டு இருந்தான். பிறகு ரிக்ஷா வரைக்கும் கூடவே வந்து அவங்க 2 பேரையும் ரிக்ஷால ஏற்றியும் விட்டான். ஞானாம்பாக்கு சுத்தமா பேசவே பிடிக்கல. பிரபுவுக்கு ஞானாம்பாளுடைய பார்வைகள் புரியாமலாம் இல்லை. ரிக்ஷால ஏற்றி விட்டதும் சாரா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெஷுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி பார்வையாலே விடை கொடுத்தான். பிரபு அங்கதான் நகர்ந்து போனதும் வந்தான் பாரு யாரோ வெத்தலை பாக்க வச்சு அழிச்ச மாதிரி அப்படின்னு ஞானாம்பா பிரபுவை திட்ட ஆரம்பிச்சா. ஜெஷு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஜெஷு ரொம்பவே மௌனமா தான் இருந்தா. வீட்டுக்கிட்ட வரும்போது ஜெஷு இப்போ உனக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டா அம்மா. அம்மா நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? என்ன சொல்லு. எனக்கு வேற எந்த இடத்துலையும் மாப்பிள்ளை பார்க்க வேணாம். பேசாம அவருக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். சி வெக்கமே இல்லாம பேசாதே அப்படின்னு ஞானாம்பா கடுமையா பேச ஆரம்பிச்சா. இல்லம்மா நிஜமா தான் சொல்றேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஞானாம்பாக்கு எங்க இருந்தா கோவம் வந்துச்சோ தெரியல. பேசாம வாயை மூடிட்டு கடை அப்படின்னு கோவமா சொல்லிட்டா. கவலையோட வாசல்ல வந்து இறங்கினாங்க 2 பேரும். ரமேஷ் 2 பேரும் எதிர்பார்த்து ரொம்ப கவலையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. வந்து இறங்கினதும் கிட்ட வந்தாரு. டாக்டர் என்னமா சொன்னாரு அப்படின்னு விசாரிக்கவும் ஆரம்பிச்சாரு. தன்னுடைய அம்மாவே அப்பா கிட்ட பதில் சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அறைக்குள்ள வேகமா போனா. கட்டுல போயும் படுத்துக்கிட்டா. அவளுடைய உடம்பு ரொம்ப சோர்வா இருந்துச்சு தவிர மனசுக்குள்ள மட்டும் சந்தோஷம் ரொம்ப நிறையவே நிறைஞ்சு போயிருந்தது. எவ்வளவு நேரம் கட்டுல படுத்து தூங்கினான்னு அவருக்கே தெரியல. திடீர்னு விழிப்பு வந்துச்சு. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத அரக்கன் தன் பிரம்மாண்டமான வாயால வீட்டுல இருந்த ஒட்டுமொத்த விளக்கையும் ஊதி அணைச்ச மாதிரி வீட்டுக்குள்ள இருந்த எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்துல அணைஞ்சது. ஹால்ல உட்காந்து இருந்த அப்பா ரமேஷன் போச்சுடா காலையில இருந்து பேப்பரே படிக்கல, இப்பதான் படிக்கலான்னு கையில எடுத்தேன், அதுக்குள்ள கண்டு போயிருச்சா, என்னவோ போ அப்படின்னு புலம்பவும் ஆரம்பிச்சாரு. ஜெஷு நீ ரூம்லயே இருமா, எங்கேயாவது வெளியே வந்து இருட்டில் இடிச்சிக்காத அப்படின்னு குரல் கொடுத்தான் ஞானாம்பா. நான் அரிக்கன் விளக்கு எடுத்துட்டு வரேன், நகராம ஒரே இடத்துல உட்காந்துரு அப்படின்னு சொன்னவ என்னை போட்டு தொடச்சு வைன்னு அந்த முனியம்மா கிட்ட தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் நான் சொல்றதை எங்க தான் கேட்கறா அப்படின்னு முனியம்மாவை திட்டவும் ஆரம்பிச்சிருந்தா. இருட்டில் தொழாவிக்கிட்டு நடமாடுறதுக்கு ஜெஷுவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு குழந்தைத்தனமான ஆசை. இருந்தாலும் இப்ப அம்மாவோட திட்டுக்கு பயந்து அம்மா சொன்ன மாதிரி கட்டில விட்டு எழுந்திருக்காம படுத்தே தான் இருந்தா. தெருவிலையும் சரி அக்கம் பக்கத்து வீடுகளையும் சரி வெளிச்சம் நிறையவே நிறைஞ்சிருந்தது. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் விளக்கே நின்று போச்சு அப்படின்னு புரியல. அம்மா நம்ம வீட்டுல மட்டும்தான் கரண்ட் இல்ல, ஃபியூஸ் போயிருச்சான்னு அப்பாவை பார்க்க சொல்லு அப்படின்னு ஜன்னல் வழியா வெளிச்சத்தை பார்த்ததும் கட்டுல படுத்தபடியே குரல் கொடுத்தா ஜெஷு. ஃபியூஸ் போயிருந்தா அப்பாவே பார்த்துப்பாரு, நீ மட்டும் எழுந்துச்சு வராத, அங்கேயே இரு அப்படின்னு அம்மா மறுபடியும் குரல் கொடுத்தா. அம்மா ஒரு போரு அப்பா ஒரு போரு அப்படின்னு முடங்கிக்கிட்டே கட்டுல சாஞ்சபடி இருந்தா ஜெஷு. வைக்கோலுக்கு இது உண்டு ஆனா மாடு தின்னாது, யுத்தத்துக்கு மறுபேரு ஆனா வெடிகுண்டு இல்ல அப்படின்னு தனக்கு தானே இட்டு கட்டி கொண்டு சொல்லிக்கிட்டு இருந்தவருடைய கற்பனை திடீர்னு நின்று போச்சு. என்னது வினோதமான ஒரு நெடி, ஊதுவத்திலிருந்து எழுந்து வந்த கரும்புகையா, அரை முழுசும் 1000 கால்களை நடமாற மாதிரியான ஒரு குமட்டலான ஒரு நாற்றம். கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அடர்த்தி அதிகரிக்கிறது தெரிஞ்சுது. ரொம்பவும் பக்கத்துல இருந்து அந்த நெடி வரவும் தான் மூக்கின் மேல கையை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா. அந்த நெடி அவளை ரொம்ப நெருங்கி வந்த மாதிரி அவன் உணரவும் ஆரம்பிச்சா. என்ன நெடி இது, இதை எப்பவோ எங்கேயோ உணர்ந்திருக்கிறனே அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சா. அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்து புரட்டி எடுக்கிற மாதிரி ஒரு குமட்டல் வரவும் கையை பக்கத்துல இருந்த டீப்பாய்க்கு மேல வச்சா. அங்க இருந்த ஒரு கண்ணாடி டம்ளர் மேஜைக்கு மேல இருந்து தரையில விழுந்து நொறுங்கவும் செஞ்சுது. ஜெஷு உன்னை எழுந்திருக்காதுன்னு சொன்னா இல்லையா, எண்ணத்திரி போட்டு உடைச்ச அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சா. ஏங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த அரிக்கன் விளக்கு எரியவே மாட்டேங்குது, கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஞானம் சத்தம் போடவும் ஏன் உயிரை எடு அப்படின்னு ரமேஷும் புலம்பிக்கிட்டு அம்மா கிட்ட எழுந்திருச்சு போனாரு. அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறது ரொம்ப தொலைவில் கேட்குற மாதிரியா ஒரு உணர்வு ஜெஷுக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சுது. நம்ம டீப்பா மேல தான் கையை வச்சோம், ஆனா நம்ம கையில எந்த டம்ளரும் தட்டுப்படவே இல்லையே, அப்போ எப்படி அது தானா கீழே விழுந்துச்சு, ஏதாவது பூனை உள்ள வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சபடி மியாவ் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா. எந்த சாலமும் இல்லை. மறுபடியும் மியாவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அந்த 12க்கு 10 அடி அறையில சகல பொருட்களும் செத்த மாதிரி ஒரு நிசப்தம் நிலவுச்சு. என்னமோ ஒரு அமானுஷ்யமான ஒரு சூழ்நிலை உள்ளுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. அவ உணர்ந்த அந்த கணத்துல விருன்னு ஒரு காற்று பேயா உள்ள நுழையிறத அவ உணரவும் செஞ்சா. ரொம்ப கனமான ஒரு துப்பட்டியை யாரோ வீசிக்கிட்ட வர மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. அந்த வீச்சினுடைய வேகத்துல தான் தள்ளப்படுறதையும் ஜன்னல், கட்டல், அலமாரியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், நாற்காலிகள், மருந்து புட்டிகள், டிரான்சிஸ்டர், நிலைக்கண்ணாடின்னு எல்லாமே தட தடன்னு ஆடுறதையும் அவ உணர ஆரம்பிச்சா. இது வரைக்கும் அறையில இருந்த அந்த துர்நாற்றம் இப்போ அவளை தோல்லையும் தலையிலையும் அமுக்கிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. முதல் முறையா அவளை பயம் பிடிச்சுக்கிச்சு. 2 கைகளாலையும் முகத்தை மூடிக்கிட்டா. நெற்றிலையும் கன்னத்திலையும்
வெள்ளமா வியர்வை பெருக்கெடுக்க ஆரம்பிச்சது. முகத்தை மூடிக்கிட்ட விரல்களோட இடுக்க வழியா பார்க்கும்போது தான் ஜன்னலையும் சுவர்களையும் கடந்து ஒரு உருவம் உள்ள வர மாதிரி அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதனுடைய கால்கள் தரைக்கும் கூரைக்குமா தொட்டுக்கிட்டு இருந்தது. மின் விசிறியோட உயரத்துக்கு மேலதான் அதோட இடுப்பு பகுதி தெரியற மாதிரி அவளுக்கு தோணவும் ஆரம்பிச்சது. அதுக்கு மேல அதோட உடம்பு எங்க இருக்குதுன்னு அவளுக்கு தெரியல. ஜெஷு, யாரு கூப்பிடுறது அப்படின்னு சுத்தும் முத்தும் பார்த்தா மறுபடியும் ஜெஷு. சில்கை விட ரொம்ப வழவழப்பா அந்த குரல் கேட்டுச்சு. அது ஒரு பெண்ணுடைய குரல். சின்ன வயசுல அவ ஏதாவது கெட்ட கனவு கண்டு அழுதா அசடு அசடு அப்படின்னு சொல்லி அம்மாவோட அணைச்சிக்கிட்டு தன்னுடைய புடவையால போர்த்தி விடுவா. அம்மாவோட புடவையிலிருந்தும் அவளுடைய மார்பு பகுதியிலிருந்தும் கிடைச்ச கதகதப்பு இந்த குரலை தென்படுற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. இவ்வளவுக்கும் நடுவுல இது உண்மையான பெயரே இல்ல, இது கபடமானது, இது பொய்யானது, இது கொடூரமானது. ஏமாந்து போகாத ஜெஷு, ஏமாந்து போகாத அப்படின்னு அவளோட புத்தியும் எச்சரிக்கை பண்ண ஆரம்பிச்சது. மறுபடியும் ஜெஷு அப்படின்னு அந்த குரல் ரொம்ப பிரியமா அழிச்சது. தான் மனசுக்குள்ள ஒட்டுமொத்த தைரியத்தையும் ஒன்னா கூட்டி மேலிடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த நாக்க ரொம்ப சிரமப்பட்டு விடுவிச்சு, யார் நீ அப்படின்னு கேட்டா. உறக்க கத்துற மாதிரி தான் அவனுக்கு கேட்டுச்சு. ஆனா உண்மையில அவளோட குரல் கிசு கிசுன்னு தான் வெளிப்பட்டுச்சு. நான் யாருன்றத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அசட்டு பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு அந்த மென்மையான குரல் சொல்லுச்சு. அது மிருதுவா தான் இருக்கு. ஆனா ஜெஷுவுக்கு அந்த குரல் கேட்க கேட்க கொஞ்சம் திகில் அதிகமாக ஆரம்பிச்சது. என்ன சொல்ற நீ? எனக்கும் அவனுக்கும் ஒரு கணக்கு இருக்கு, அதை நேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. உனக்கும் எவனுக்கும்? பிரபுவா? ஆமா, உன்னை பெண் பார்க்க வந்தானே அவனே தான். அவனுக்கு ஓம் மூலமா ஒரு எச்சரிக்கை கொடுக்க நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டேன். ஜெஷுவுக்குள்ள பலமான அச்சம் இருந்தாலும் அந்த அச்சத்துக்கு நடுவுலையும் யார் நீ, எதுக்காக இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்றது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்க, அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. அந்த எண்ணத்தை இந்த வினாடியோட விடலன்னா ரொம்ப அழகா, ரொம்ப மென்மையா, ரொம்ப இனிமையா அந்த குரல் சிரிக்க ஆரம்பிச்சது. ஜெஷு, நீ என்ன பச்சை குழந்தையா? நான் சொல்றத கேளு. அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையை இப்பவே விடலதான் என்ன பண்ணுவ அப்படின்னு பிடிவாதமா கேட்டா ஜெஷு. அதுக்கு பதில் சொல்லல. கடும் கோபத்தோட பூமியில இருந்த கால்கள் அழுத்தமா உதைக்கிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. வீடு முழுக்க 40 வாட் பல்புகள் திடீர்னு 500 வாட்டா மாறி கண்ணு மிக்க நேரத்துல கொடி மின்னலா பளிரிட்டு அணைஞ்சு போச்சு. எந்தெந்த அறையிலையோ என்னென்ன கதவுகளோ மடார்னு திறந்து மூடவும் செஞ்சது. பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் களைச்சு போன மாதிரி எல்லாமே ஊஞ்சி போச்சு. இந்த கொமட்டலான நெடி இப்போ நீங்கி போனாலும் ஜெஷுவுக்கு அந்த நெடி மனசுக்குள்ள பலமா தங்கி போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைக்கு வைசூரி போட்டிருந்தது. அது படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்துல ஜெஷு நின்றுட்டு இருந்தப்போ இதே மாதிரியான ஒரு நெடி அவளுக்கு இருந்ததா ஞாபகமும் வந்துச்சு. இன்னதுன்னு புரியாத ஒரு போதைப் பொருளை நாக்கில தடவி விட்ட மாதிரி இனிமையான மயக்கம் ஒண்ணு ஜெஷுவை தாளாட்ட ஆரம்பிச்சது. தெருவுல மனுஷங்களும் கட்டிடங்களும் வாகனங்களும் தீயில எரியிற மாதிரி தகதகன்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருந்தது. சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. அத்தியாயம் 4. 2 கடிதங்கள் வீட்டுக்கு வந்திருந்தது. ஒன்னு ஜெஷுவுக்கு, இன்னொன்னு என்னுடைய அப்பா ரமேஷனுக்கு. தனக்கு வந்த இன்லேண்ட் கவரை எடுத்து உடைச்சு பார்த்தார் ரமேஷன். சலிப்போட பெருமூச்சு விட்டாரு. என்னங்க இருக்கு லெட்டர்ல அப்படின்னு கேட்டா ஞானாம்பா. ஒண்ணுமில்ல, உன்னோட சித்தப்பா தேசிகன் இப்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏதோ 48 நாள் பூஜை நடத்துறாராம் அவளுடைய பொண்ணுக்காக. ஆமா, பாவம் பத்மா கல்யாணமாகி 6 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க எல்லாரும். சித்தப்பாவும் என்னென்னவோ ஹோமம் பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா ஞானாம்பா. அதே போலதான் இப்போ ஏதோ நடத்துறாரு போல இருக்கு. கடிதத்தை 4 8 மடிச்சபடி பேசினாரு ரமேஷன். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்றதாலதான் லெட்டரை எழுதி வர சொல்லியிருந்தேன். ஜெஷுவுக்காக ஏதாவது ஹோமம் பண்றதுக்காக. சும்மா இருங்கப்பா அப்படின்னு அப்பா சொன்னதை கேட்டு அதட்டினா ஜெஷு. எனக்கு இப்ப என்ன வந்துருச்சு? நீங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு பைத்தியம் பாட்டுமே கட்டிடுவீங்க போல இருக்கே. ஜெஷுவோட பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஞானம் அவட தலையை தடவி கொடுத்தா. ஜெஷு, அன்னைக்கு நீ என்னெல்லாம் பேசுன தெரியுமா? நானும் அப்பாவும் ஓடி வந்து என்ன எதுன்னு கேட்டதுக்கு நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்ட. ஆமா, ஒண்ணுமே இல்லதான். ஜெஷு இப்பவும் அதே வார்த்தை தான் சொன்னான். தன்னோட பிடிவாதத்தை விட தயாரா இல்ல அவ. அது வீட்டுக்குள்ள வந்ததும் கதவுகளையும் ஜன்னலையும் மடமடன்னு சாத்துக்கிட்டதையும் பிரபுவை மறந்துரு அப்படின்னு சொன்னதையும் நல்ல ஞாபகத்துல வச்சிருந்தா. ஆனா இதெல்லாம் ஏதோ மனப்பிரம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்த கருக்களையே மறைஞ்சும் போயிடும். இதெல்லாம் தேவையில்லாம அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லி அவங்களையும் கலவரப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தா ஜெஷு. உன்னுடைய சின்னதத்தை மட்டும் வந்திருந்தாருன்னா இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லியிருப்பாரு ஜெஷு. அதுக்காக தான் அவருக்கு லெட்டர் போட்டிருந்தேன். ரமேஷன் சொன்ன ஆரம்பிச்சதும்
ஞானாம்பா பேச்ச மாத்த நினைச்சா. அதெல்லாம் இருக்கட்டும் ஜெஷு, உனக்கு ஏதோ லெட்டர் வந்துச்சு, என்ன அது அப்படின்னு கேட்டா. அம்மா கேட்டதும் வழக்கமான உற்சாகம் அவளுக்குள்ள திரும்பி வந்துச்சு. டீ உண்டு, ஆனா பால் கிடையாது. போட்டி உண்டு, ஆனா கால் கிடையாது. அது என்ன? பொடி குறுமுக்காரி, நீயும் புதுரும் விஷயத்த சொல்றியா என்ன அப்படின்னு ஞானாம்பா செல்லம்மா குச்சிக்கவும், சரியான அம்மா தான் போனி. கம்ப்யூட்டர் கார்பரேஷன்ல எம்எஸ்சி மேக்ஸ் வேணும்னு விளம்பரம் வந்திருந்தது. அதுக்காக அப்ளிகேஷனை போட்டிருந்தேன். நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லெட்டரை தூக்கி போட்டு பிடிச்சபடி குழந்தை மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சா ஜெஷு. என்னென்னவோ கவலைகளில் ஓடிட்டு இருந்த ரமேஷனுக்கு பொண்ணோட உற்சாகத்தை பார்த்ததும் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஜெஷு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்பாவே தனக்கு பச்சை கொடி காட்டிட்டாருன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா தேங்க்யூ டேட் அப்படின்னு சொன்னா. சாயந்தரம் 5 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர்ல எழுதியிருந்தாங்க. ஆனா ஜெஷு 3:45 அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. எப்படியும் ஜெஷுக்கு வந்த மாதிரியே இன்னும் சில பேருக்கு இன்டர்வியூக்கான கால் வந்திருக்கும். ஆனா அங்க யாருமே போட்டிக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு விதமான சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதே நேரத்துல மேனேஜர் அவளை உள்ள வர சொல்லியிருந்தாரு. போனதுமே சாரி மேடம், அந்த வேக்கன்சிக்கு இன்னைக்கு காலையில் தான் ஆள் போட்டோம், வேற வேக்கன்சி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நிச்சயம் லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னாரு. ஏமாற்றமும் கோபமும் அவளுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சது. அதே கோபத்தோட அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது இங்க சந்திரான்னு ஒரு பொண்ணு வந்தாளா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா ஜெஷு. இந்த இன்டர்வியூ சமாச்சாரம்லாம் வெறும் பித்தலாட்டம், உங்களுக்கு வேலை கொடுத்தாங்களா இல்லையா? ஜெஷு ஒரு சோகமான சிரிப்போட இல்ல அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா. அந்த பெண் ரொம்பவே அழகா இருந்தா. எலுமிச்சம்பழ நிறம், கொடி போன்ற உடம்பு வாகு, எப்படிப்பட்ட சிடுமூஞ்சையும் இலக வைக்கக்கூடிய மோகனமான ஒரு புன்னகை. என்ன யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணு கேட்டா. பார்க்கதான் அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு பார்த்தா அவளோட குரல் வீணை மீட்டுற மாதிரி இருந்துச்சு. தன்னுடைய பிரமிப்புல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுத்துக்கிட்டா ஜெஷு. பிறகு சுதாரிச்சுக்கிட்டு, ஒண்ணுமில்ல, என்கிட்ட இவ்வளவு அக்கறையா பேசுறீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. நீங்க வாங்க போங்கன்னு பேசுற அளவுக்கு நான் என்ன பார்க்கறதுக்கு பாட்டி மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சா அந்த பொண்ணு. எனக்கும் உனக்கும் வயசு வித்தியாசம் கூட இருக்கா ஜெஷு, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஜெஷு ஆச்சரியப்பட்டா. பியூனை கேட்டேன் சொன்னாரு. ஜெஷு மேலும் மேலும் திகச்சு போனா. உங்களை யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா ஜெஷு. என் பேரு மோகனவள்ளி, அது ரொம்ப கர்நாடகமா இருக்குதுன்னு சொல்லி மோகனானே என் அம்மாவும் அப்பாவும் என்னை கூப்பிடுறது வழக்கம். நீங்களும் இங்கே இன்டர்வியூக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க வந்தவ, நீங்களும் அப்படின்ற வார்த்தையை எண்ணிக்கிட்டு நீயும் இங்கே இன்டர்வியூக்கு தான் வந்தியா அப்படின்னு கேட்டா. நானா அப்படின்னு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சா. என் அப்பா இதே மாதிரி 9 கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, நான் நினைச்சேன்னா இந்த கம்பெனியை விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு மோகனா சொல்லவும், ஓ அப்படின்னு ஜெஷு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சா. வினாடிக்கு வினாடி அவருடைய ஆச்சரியம் வளர்ந்துகிட்டே போச்சு. சிரிக்கும் போது மோகனாவுடைய 2 கண்ணங்களையும் விழக்கூடிய அழகான குழிகளும் பளிர்னு மின்னி மறையிற பற்களும் ஜெஷுவோட மனசுல ஒளி விளக்க மாதிரி விட்டு விட்டு பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. பின் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்ட ஜெஷு. அதான் சொன்னேனே, என் ஸ்நேகிதி சந்திராவை தேடிக்கிட்டு வந்தேன், இங்க வேலைக்கு மனு போடணும் அப்படின்னு சொன்னா. இன்டர்வியூக்கு வர வேணான்னு அவகிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல. எப்படியும் ஏமாந்து போய் தான் நிப்பா. அவளுக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்லி அவளை என்னோட கம்பெனிக்கு கூட்டிட்டு போலான்னு தான் ஓட்டமா ஓடி வந்தேன். நான் வரதுக்குள்ள அந்த சந்திரா வந்து ஏமாந்து போயிட்டா போல இருக்கு. நீ சொல்றது சரிதான், இங்க என்ன தவிர வேற யாருமே இல்லை. மோகனா அவளையே கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பார்வை தன் கண்ணோடு கலந்து கண்ணுக்குள்ள புகுந்து நெஞ்சுக்குள்ள இறங்குற மாதிரி இருந்துச்சு ஜெஷுவுக்கு. ஜெஷு, என் ஸ்நேகிதி சந்திரா சரியான வரட்டு கௌரவம் கொண்டவ. நான் உதவி செய்யறேன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கவே மாட்டா. அதனால அவளுக்கு செய்யறத அந்த உதவியை நான் உனக்கு செய்யலன்னு நினைக்கிறேன். ஜெஷுவுக்கு திகைப்பு ஏற்பட்டுச்சு. அதே சமயம் முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு, அழகு சிலையா இருக்கக்கூடிய இளம்பெண் தான் மீது காட்டக்கூடிய அன்பையும் அக்கறையும் நினைச்சு அவன் நெகிழ ஆரம்பிச்சா. என்ன உதவி அப்படின்னு கேட்டா. நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பதிலுக்கு காத்துறாம புறப்பட்டா மோகனா. எங்க அப்படின்னு கேட்டா ஜெஷு. எங்க அப்பாவுக்கு நான் 9 கம்பெனிகள் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல ஒண்ணு இதோ பக்கத்து கட்டடத்துல தான் இருக்கு அப்படின்னு மோகனா சொன்னதும், சரி அப்படின்னா. என்ன சரி, உன்னை அங்க அழைச்சிட்டு போய் என் அப்பாவோட மேனேஜர் கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். நீ இன்னைக்கு ஏமாற்றத்தோட வீடு திரும்ப தேவையில்லை, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட தாராளமா வீட்டுக்கு போலாம், வா என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏமாற்றமும் கசப்பும் தான் ஜெஷுவுக்கு ஏற்பட்டிருந்தது. அது இவ்வளோ விரைவில் மாறும் அப்படின்னு அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நிஜமா நடக்குதா இல்ல கனவா அப்படின்னு அவளுக்கு உறுதியா தெரியவும் இல்லை. ஜெஷுவோட கையை பிடிச்சி வா என் கூட அப்படின்னு ரொம்ப இனிமையோட மோகனா பிடிச்சி இழுத்துட்டு போகாத குறையா அந்த பில்டிங்கை நோக்கி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சா. அவருடைய ஸ்பரிசம் ஜில்லுன்னு மணிக்கட்டுக்குள்ள புகுந்து ஒரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்துச்சு ஜெஷுவுக்கு. ஜெஷுவோட மனசுக்குள்ள கிளுகிளுப்பான ஆனந்தம் பரவன மாதிரி இருந்துச்சு. இனிப்பான ஒரு போதைப் பொருளை நாக்கில் தடவி விட்ட மாதிரியும்
அந்த இனிப்பு நாடி நரம்புகள் சகலத்திலையும் கரைஞ்சு ஓடுற மாதிரியாகவும் இருந்துச்சு. வேற எதுவும் வேணாம், இந்த இன்பத்தோட மடியிலேயே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு கூட நினைச்சா. தெருவை நிமிர்ந்து பார்த்தபோது கட்டிடங்களும் மனிதர்களும் அதுல இருந்த வாகனங்களும் ஜெகஜோதியா தகதகன்னு பிரகாசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு விதத்துல அத்தனையும் தங்கத்திலையும் வெள்ளிலையும் செஞ்ச மாதிரி பளபளக்க ஆரம்பிச்சது. இன்னொரு விதத்துல எல்லாமே தீப்பிடிச்சு கொழுந்து விட்டு எரிகிற மாதிரியும் அவளுக்கு தோணுச்சு. அவங்க ரொம்ப தூரம் போகல, இதுதான் வா அப்படின்னு மோகனா ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சா. பிரம்மாண்டமான வரவேற்பு ஹால்ல ரிசப்ஷன் பெண்கள் இருந்தாங்க. அங்க வந்திருந்தவங்கள்ட்ட விசாரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மோகனா கிட்ட எஸ் என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. எழுந்து நின்று பயபக்தியோட 2 கைகளையும் கூச்சி வணக்கம் போட்டாங்க. ஜெஷுவும் மோகனாவும் லிப்ட்ல மேல ஏறி போக ஆரம்பிச்சாங்க. 7வது ஃப்ளோர்ல லிப்ட் நின்னுச்சு. மோகனா கதவு திறந்துகிட்டு நீளமான வெளிச்சம் நிறைஞ்ச வராண்டால நடக்க ஆரம்பிச்சா. ஜெஷு அடிக்கடி திரும்பி பார்த்தாவ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புன்சிரிப்பை மட்டும் வெளிப்படுத்தினா. ஒரு பெரிய அறைக்குள்ள அவங்க 2 பேரும் நுழைஞ்சாங்க. கோடியில வட்டமான மேசையில ஒரு இளைஞன் உட்காந்துட்டு இருந்தான். மோகனா பார்த்ததும் எழுந்து நின்று வாங்க மிஸ் மோகனா அப்படின்னு மரியாதையோட வரவேற்பு கொடுத்தான். அவனுடைய உயரத்தையும் கம்பீரத்தையும் பார்த்த ஜெஷு இவன் கூட இவ்வளோ அழகா இருக்கானா அப்படின்னு மனசுக்குள்ள வியந்துதான் போனான். மோகனா அங்கிருந்து சேர்ல உட்காந்தும் கூட இதுல இருந்த அவன் உட்காரவே இல்லை. நான் என்ன செய்யணும் மேடம் அப்படின்னு பணிவோட கேட்டான். இவன் என்னோட ஸ்நேகிதி, பேரு ஜெஷு, இவளுக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை போட்டு தரணும் அப்படின்னு சொன்னா மோகனா. என்ன வேக்கன்சி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஆர்டரும் செஞ்சா. அவன் நின்னபடியே ஒரு ஃபைல் எடுத்து போட்டேன்னா ஜெனரல் மேனேஜருக்கு ஒரு PA தேவைப்படுது அப்படின்னு சொன்னான். என்ன சம்பளம்? 1150, மேக் இட் அஸ் 1500 அப்படின்னு சொன்னான். அப்பா கேட்டார்னா நான் தான் சொன்னன்றதை சொல்லுங்க. ஜிஷுவுக்கு மகிழ்ச்சியில் நெஞ்சை அடைச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. சம்பளம் 1500, ஒரு விதமான பரீட்சையும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, இவ்வளோ ஏன் அப்ளிகேஷனே போடல. இதெல்லாம் நடக்காம நிமிஷத்துல வேலையும் கிடைச்சிருச்சு. ஜெஷு நன்றியோடையும் ஆனந்தத்தோடையும் மோகனாவை பார்த்தா. முன்னை விட இப்போ ரொம்ப அழகா தெரிஞ்சா. அவ கட்டியிருந்த புடவையில முன்ன காட்டிலும் அதிகமான சிவப்பு நிறம் ஏறி இருந்தது. முன்ன காட்டிலும் ஜொலிக்கிற மாதிரியும் தோணுச்சு. அந்த இளைஞன் கொஞ்சம் தயங்கினா. மேடம், நாளைக்கு தான் ஆர்டர் டைப் செய்ய முடியும், டைப்பிஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். அதனால என்ன அப்படின்னு ஜெஷு முந்திக்கிட்டு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னான். நோ நீங்க வர தேவையில்லை, விலாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். ஜெஷு விலாசத்தை எழுதி கொடுக்கும் போதே மோகனா நாளைக்கு மட்டும் இல்லை, தினமும் இவ வீட்டுக்கு கார் அனுப்புறதுக்கான ஏற்பாடையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா. ஓகே மேடம் அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னான் அவன். லிப்ட்ல மறுபடியும் இறங்கி கீழே வந்தாங்க. ஜெஷு என்னெல்லாமோ நினைச்சு பார்த்தா. ஆனா உணர்ச்சி பெருக்கால நாக்கு வாய்க்குள்ள ஒட்டிக்குச்சு. தெருவில் இப்போ தகதகப்பு குறைஞ்சு போற மாதிரி இருந்தது. எரிஞ்சு முடிச்ச வண்டிகளும் மனிதர்களும் கொஞ்சம் கொஞ்சமா கடைசி மினுமினுப்போட ஜெஷுவை கடந்து போக ஆரம்பிச்சாங்க. என்ன ஜெஷு, சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா மோகனா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு தடுமாற ஆரம்பிச்சா. முன்பின் தெரியாத நீங்க எப்பேற்பட்ட உதவி செஞ்சிருக்கீங்க தெரியுமா? நான் உனக்கு முன்பின் தெரியாதெல்லாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவதான் ஜெஷு. வியப்போட அவ முகத்தையே கூர்ந்து பார்த்த ஜெஷு. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்திச்சதா எனக்கு ஞாபகத்திலேயே வரலையே, நான் உங்களை அப்படின்னு பேச முடியாம தடுமாறினா. அது முக்கியம் இல்லை அப்படின்னு மோகனா புன்னகையும் செஞ்சா. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னல, அதுக்கு ஒரு வழி இருக்கு, என்ன சொல்லுங்க அப்படின்னு ஜெஷு ஆர்வமா கேட்டா. நான் சொல்றபடி நடந்துப்பதானே? ஓ நிச்சயமா, கண்டிப்பா அப்படின்னு சொன்னா. சத்தியமா அப்படின்னு கேட்டா மோகனா. சத்தியம் அப்படின்னு முழுசா சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சக்தியால தடுத்து நிறுத்தப்பட்டவளா? என்ன விஷயம், அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நிதானிச்சுட்டு கேட்டா. உனக்கு எவ்வளவு பெரிய வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் பாத்தியா? இன்னும் இதே போல நீ சொப்பனத்தில் நினைக்காத பாக்கியம் எல்லாம் உனக்கு தேடி வரும். உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி நானே தருவேன். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கணும். என்ன? சரி, சத்தியம் பண்ணி கொடு. மறுபடியும் சத்தியம் அப்படின்னு சொல்ல வந்தவ 2வது முறையும் அதை அடக்கிக்கிட்டு முதல்ல விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா. ஜெஷு, நீ அவனை காதலிக்கிறத விட்டுடு. ஜெஷு அதிர்ந்தே போனா. இவன் இந்த மோகனா அப்படின்னு அவளுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்தா. அங்க இருந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு மறையிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. தெருவை பார்த்தா பளபளப்பெல்லாம் அடங்கி போய் இருட்டு வெள்ளத்துல சகலமும் மூழ்கி அமிழ்ந்து போயிருந்தது. புரியல, பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிறத நீ யோசிச்சு கூட பார்க்க கூடாது. பிரபுவை காதலிக்காத. அவனுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவனுக்கும் எனக்கும் இடையில நீ குறுக்க வராத. நீ கேட்கறது எல்லாத்தையும் நான் தரேன் ஜெஷு. அவளுடைய கைகள் ஜெஷுவோட கைகளை ரொம்பவே இறுக்கமா பிடிக்க ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி ஜில்லுன்னு இருந்த அவளுடைய கைகள் இப்போ பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி சுடவும் ஆரம்பிச்சது. ஜெஷுவுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மார்புகள்லாம் படப்படம் அடிக்கவும் கண்கள் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. இவ கேட்கறது கெஞ்சுறது இதெல்லாம் சரியானதா இல்லையே. இவ கேட்கறதுக்கு நம்ம இடம் தரவே கூடாது. இடம் தராது ஜெஷு அப்படின்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி
அவளுக்கு அறிவுறுத்தவும் செஞ்சுது. ஜெஷு, சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுத்துறாதன்னு மனசுக்குள்ள ரொம்ப தூரத்துல ஒரு குரல் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. மாட்டேன் அப்படின்னு சொன்னா உறுதியா. நீ கேட்குற மாதிரி சத்தியம் பண்ணி தர மாட்டேன், முடியவே முடியாது. ஜெஷு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பலார்னு ஒரு அறை அவ கன்னத்துல விழுந்துச்சு. உடம்புல உள்ள அத்தனை பொறிகளும் கலங்கி சுழன்று போன மாதிரி பலமான ஒரு அறை விழுந்துச்சு. அத்தனை வலிக்கும் இடையில ஜெஷு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு முகத்தை பார்த்தா என்ன ஒரு அகோரம். ஒவ்வொரு கண்ணும் ஒரு கொள்ளி கட்டியா எரிஞ்சுது. ஒவ்வொரு பல்லும் ஒரு இரும்பு தடியா நீல. ஒவ்வொரு மயிர்காலும் ஒரு கோரப்புள்ள விரைச்சி போக, ஒவ்வொரு கண்ணமும் ஒரு பள்ளமா ஆழம் காட்ட, அதை பார்த்ததும் ஒரே கூச்சலா கத்திட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்தா. சரியா அந்த நேரத்துல சரக்குன்னு ஒரு மோட்டார் பைக் அவகிட்ட வந்து நின்னுச்சு. ஜெஷு ஜெஷு அப்படின்னு பிரபு இறங்கி ஓடி வந்தான். அவ விழுறதுக்கு முன்னாடி அவளை தாங்கி பிடிச்சுக்கிட்டான். பிரபுவை பார்த்ததும் ஒரு பெரிய விம்மலோட அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, இந்த கட்டடத்துல 7வது மாடியில அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. அமைதியாரு ஜெஷு, கொஞ்சம் அமைதியாரு, ஏன் பதட்டப்படுற? கட்டிடமா? எந்த கட்டிடம்? என்ன 7வது மாடி அப்படின்னு கேட்டான். இதோ இங்கதான் அப்படின்னு அவ திரும்பி பார்த்தா. இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச பிரம்மாண்டமான கட்டடம் இப்போ கண்ணை விட்டு மறைஞ்சு போயிருந்தது. அதுக்கு பதிலா இடிஞ்சு போன ஒரு குட்டி சுவர் மட்டும்தான் அந்த இடத்துல தெரிஞ்சது. அவளை எதிர்த்து நின்னா பீதியும் ஓட்டமும் பிடிச்சிரும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறதுன்னு முடிவு பண்ணா. ஆனா அவளுடைய தொண்டையில தான் வலுவே இல்லை, நாக்கு அசையவே இல்லை. மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா. அத்தியாயம் 5. ஜெஷு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பழைய தலையணைக்குள்ள இருந்து பஞ்ச பிச்சு பிச்சு போடுற மாதிரி உன் மனசை யாரோ பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்காங்களோ? என்ன ஆச்சு உனக்கு? வீடு திரும்பிட்டு இருக்கிறவங்க, ஆட்டோவில் ஏறுறவங்க, பாப்கார்ன் சாப்பிட்றவங்க, சிரிக்கிறவங்க, சட்டை எடுத்து உதறவங்க, கை தட்டி கூப்பிட்றவங்க, பூவை வாங்குறவங்க, அதை விற்கிறவங்க, இந்த மவுண்ட் ரோட்ல எத்தனையோ பேர் உல்லாசமா இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன ஆச்சு? கேள்விகள் மனசுக்குள்ள கேட்க கேட்க காட்டு செடிகளா முளைச்சிக்கிட்டே இருந்தது. ஆனா அதுக்கு பதிலா ஒரு பூ கூட பூக்கவே இல்லை. 2 கைகளாலையும் தலையை பிச்சுக்கிட்டு நிமிந்து பார்த்தா. தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் வடிவமா தன்னை பிரபு அணைச்சிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. என்ன ஆச்சு ஜெஷு? கட்டிடமா? அது எங்க இருக்கு அப்படின்னு அவளை உலுக்கி எடுத்தான். மறுபடியும் ஒரு முறை அண்ணாந்து பார்த்தா. சுற்றுமுற்று திரும்பி பார்த்தா. ஒரே ஒரு குட்டி சுவர் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அப்படின்னா இப்ப நான் பார்த்தது கனவா இல்ல நனவா? பிரபு அவ குரல்ல நடுக்கம் தென்படுச்சு. அவனுடைய 2 கைகளையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி உங்ககிட்ட நான் அக்கறை காட்டக்கூடாதுன்னு என்னை கட்டாயப்படுத்துது, என்னை பயமுறுத்துது. சில்லி மாதிரி பேசாத, தோலை தட்டி தைரியப்படுத்தினா. பிரபு, நீ எம்எஸ்சி படிச்சிருக்க ஒரு பட்டதாரி, எல்கேஜி படிக்கிற சின்ன குழந்தையா நீ கண்டபடி கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல பிரபு, அது அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்க முயற்சி பண்ணவும் பிரபு அந்த பேச்சை நீட்டிக்க விரும்பவே இல்லை. ஜெஷு, இந்த சாயந்தர வேலையில நீயும் நானும் இங்க சந்திச்சதை செலிப்ரேட் பண்ணணுமா இல்ல சங்கடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, பத்திரமா உட்கார் ஜெஷு அப்படின்னு அன்போட சொன்னான். அவங்க கூட வண்டியில ஏறி உக்காந்தா. ஆனா அது முறையா சரியா அப்படின்னு அவளுக்குள்ள கேள்விகள் இருந்துச்சு. பயங்கரமான அனுபவங்களை கொடுத்த பிறகு அந்த இடத்த விட்டு நகர்ந்தா போதுன்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. சட்டுன்னு பில்லியன்ல ஏறி உட்காந்தாவ கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காந்தா. என்ன ஜெஷு, இதை தொத்திக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நெருங்கி உட்காரு, அப்பதான் பத்திரமா இருப்ப. கொஞ்சம் கொஞ்சமா ஜெஷுவோட படபடப்பு குறைய ஆரம்பிச்சது. தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆண் கூட ஸ்கூட்டர்ல ரொம்ப நெருங்கியபடி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மகிழ்ச்சி அங்குலம் அங்குலமா அவளுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த பயங்கரமான அனுபவங்கள் எல்லாம் கற்பனை தான் அப்படின்னு தோணவும் செஞ்சுது. ஒரு நட்சத்திர ஓட்டல்ல விஸ்தாரமான தோட்டத்துல வாகன வரிசை நடுவுல ஸ்கூட்டரை கொண்டு போய் நிறுத்தினான் பிரபு. ஜெஷு, இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? தேசிகன் அப்படின்னு சொன்னான். என்னது? தயிர் வடை அப்படின்னு சொன்னேன். தெரியுமா உனக்கு? நான் காலேஜ் படிக்கும் போது என் தோழிகளோட எத்தனை தடவை இங்க வந்திருக்கேன். ஒரு பிளேட் தயிர் வடை 5 ரூபாய் இல்லையா? அநேகமா இந்த ஹோட்டலுக்கு வந்து 1 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப தயிர் வடை 7 ரூபாய் ஆயிருச்சு. மங்கலான வெளிச்சம் நிரம்பிய மேஜையில அவங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்க. மெல்ல அசஞ்சாடிக்கிட்டு இருந்த மெழுகுவத்தோட வெளிச்சத்துல பிரபுவோட முகத்தை பாக்குறத ரொம்ப சந்தோஷம் நினைச்சா. ரொம்ப நேரம் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேஜைக்கு கீழே அவனுடைய தன் காலை தொடும் போதெல்லாம் தற்செயலா இல்லை வேணும்னேவா அப்படின்னு இதயத்துல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. பணம் இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை திறந்தான் பிரபு. உள்ள இருந்து ஒரு சின்ன பால் பாயிண்ட் பென் கீழே விழுந்துச்சு. குனிஞ்சு எடுத்தாவ என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா. கண்களாலேயே அவளை விழுங்கிற மாதிரி பார்த்தான் பிரபு. 1000 அத்தைகள் தன்னை தடுத்தா கூட சரி, இவளை தவிர இன்னொருத்திய கண்ணால பார்க்க மாட்டான்னு அந்த ஹோட்டலோட உச்சியில ஏறி நின்று கத்தனும் போல அவனுக்கு தோணுச்சு. பெரிய பீங்கான் கிண்ணங்கள்ல தயிர் வடை வந்துச்சு. பூனால ஒரு விரலை எடுத்து குனிஞ்சபடி ஜெஷு அதை சாப்பிட ஆரம்பிச்சா. அதே சமயம்
அடி வயிற்றுல உருவான கோமட்டல் வாய்க்கு வந்து நாக்கோட நுனியில குழகன்னு ஒட்டிட்டு நின்றுச்சு. என்ன ஜெஷு, மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அவளால பேச முடியல. கிண்ணத்துல இருந்த தயிர் வடைய விரலால சுட்டி காட்ட தான் முடிஞ்சது. அதுக்கு என்ன, பிரமாதமா முந்திரி பருப்பு, திராட்சை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் துண்டு எல்லாத்தையும் போட்டு பாறைக்கட்டு மாதிரி தயிர் ஊறிட்டு இருக்கு. இதுவா தயிர்? இல்ல, இது ரத்தம், கட்டி கட்டியான ரத்தம். ரத்தத்துல திராட்சை, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் மிதக்குது. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினைச்சாலே தவிர அவளால வாய் விட்டு சொல்ல முடியல. சட்டுன்னு எழுந்தவ விருட்டன்னு வெளியே போக ஆரம்பிச்சா. ஜெஷு, எங்க போற அப்படின்னு பிரபு பின்னாடி எழுந்திருச்சான். என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு வாய் விட்டு சொல்லக்கூட அவளால் முடியல. என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சாடை காட்டிட்டு வெளியே வேகமாக ஓடினா ஜெஷு. அவளுக்கு தூக்கம் வர மறுத்துச்சு. ஊரே மொத்தமாக அடங்கி போயிட்ட நேரத்தில் ஜெஷு மட்டும் கொட்டை வெளிச்சுக்கிட்டு இருந்தா. இரவு நேரத்தில் வெளிப்படுற ஒவ்வொரு சத்தமும் 10 ஒலிபெருக்கிய வச்சு வெளிப்படுத்துகிற மாதிரி அவ்வளவு துல்லியமாக காதை கிழிச்சது. வெறும் சத்தம் மட்டும் இல்லாமல் அந்த சத்தங்களுக்கு உயிர் பெற்று உருவம் வந்த மாதிரி, கட்டில சுற்றி நிற்கிற மாதிரியும் ஜெஷுவோட மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓட்டம். கட்டளை சுத்தி எல்லா பக்கத்துலயும் ஊர்ந்துகிட்டு இருந்த பள்ளிகள் இறங்கி வர மாதிரியும் அவளுக்கு தெரிஞ்சது. நடக்கிற எல்லாமே அவ மனசுக்கு பயம் தர மாதிரியே இருந்ததால சட்டுன்னு ஒரு வினாடி கவிழ்ந்து படுத்துட்டு தலையணையில முகத்தை புதைச்சிக்கிட்டா. ஆனா புதையக்கூடிய முகத்தையும் ஏதோ ஒரு அருவருப்பான ஜந்து நாக்கால தொட்டது மாதிரி இருக்கவே மறு வினாடியே தலைக்காணி தூக்கி கீழே எறிஞ்சா. அப்பவே அம்மா சொன்னா, நீ வேணும்னா என் கூட வந்து அறையில படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா. என் அறையில படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனிமையில வந்து படுத்துக்கிட்டு ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சா. எழுந்திருக்கதான் நினைச்சா. ஆனா கால்கள் அவ சொன்னபடி கேட்காம விட நடுங்க ஆரம்பிச்சது. கட்டில விட்டு தரையை ஊன மாட்டேன்னு 2 பாதங்களும் வாய் விட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எழுந்து வெளியே ஓடி போயிடலாமா அப்படின்ற எண்ணம் கூட மனசுல வந்துச்சு. ஆனா கால் தான் ஒத்துழைக்கலையே. சாத்தி இருந்த கதவையும் அச்சத்தோட பார்த்தா. கதவு திறந்துட்டு வெளியே போனா இனம் புரியாத ஏதோ ஒன்று நிச்சயம் அங்கே தனக்காக காத்திருக்கும் அப்படின்னு மனசு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒன்றை சந்திக்கவே அவளுக்கு பயமா இருந்துச்சு. கை கட்டும் தூரத்துல தான் ஸ்விட்ச் இருந்தாலும் அதை எட்டி போடுறதுக்கு அவளுக்கு பயமா இருந்துச்சு. இது காரணம் அதுக்கு முந்தின நாள் ஏற்பட்ட அதீதமான அமானுஷமான பிரகாசத்தோட ஒளிவெள்ளம் ஏற்பட்டு அதன் பிறகு ஒட்டுமொத்த வீடும் இருள மூழ்கினது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த அறையில இருந்த கன வெளிச்சத்துல பக்கத்து அந்த குட்டி மேஜிக்கு மேல ஜெஷுவோட கவனம் போக ஆரம்பிச்சது. அங்க ஒரு வாக்மேனும் 2 கேசட்டும் இருந்துச்சு. சில நேரங்கள்ல இரவுல தூக்கம் வராதப்போ மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஹெட்போனை மாட்டிக்கிட்டு வாக்மேன்ல பாட்டு கேட்கறது அவ வழக்கமா வச்சிருந்தா. அநேக நேரங்கள்ல அப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே தூங்கி போறதும் உண்டு. இன்னைக்கும் அதே போல வாக்மேன்ல பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா. குறிப்பா மனசுக்கு இதமான அதிகமான சத்தம் இல்லாத கானுடைய ஷெனாயை கேட்டா தேவலாம் போல இருந்துச்சு. ஒரே மாதிரி தோணினாலும் சின்ன சின்ன சத்தங்களோடு வளைஞ்சு வரக்கூடிய அந்த நாதம் அவன் மனசை கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வரலாம். அந்த அரை இருட்டிலையும் ஷெனாய் கேசட்டை தேடி எடுத்து வாக்மேன்ல போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சா. அடுத்த நிமிஷமே ஷெனாயோட இசை அவளுடைய காதுகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. வேர்க்க வெறுவெறுக்க ஓடி வந்தவளுக்கு தென்றல் காற்று அளிக்கக்கூடிய சுகம் மாறி அந்த இசை அவளை அங்கமா தடை கொடுக்க ஆரம்பிச்சது. அடைஞ்சு கிடக்கக்கூடிய சிலந்தி வலையில ஒட்டடை குச்சி பின்னி எடுக்கக்கூடிய கலைகள் மாதிரியே அவள் உள்ளத்துடைய மூல முழுக்கில் இருந்த எல்லா திகளையும் அந்த நாதம் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சது. இனி எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற எண்ணமும் அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. மனசுல ஒரு நிம்மதி பிறந்ததால எண்ணம் மாறிச்சு. அவளையும் அறியாம பிரபுன்னு உதடுகள் தானாவே உச்சரிக்கவும் செஞ்சது. இருட்டுல அவளுடைய கைகள் அவளுடைய பேகை தேட ஆரம்பிச்சது. அதுல அவ வச்ச பால் பெண்ணை எடுத்துக்கிட்டா. பிரபுவோட கண்ணும் காதும் மூக்கும் உதடும் தெளிவா அவன் மனக்கண் நடு வந்து நின்றுச்சு. பிரபு அப்படின்னு புன்னகிச்சபடியே அந்த பேனாவை தான் உதட்டு மேல வச்ச அந்த நொடியில சட்டுன்னு டேப்ல ஓடிட்டு இருந்த ஷெனா இசை நின்று போச்சு. செவிப்பறையில கிழிச்சு விட மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு நகைப்பு மட்டும் எழ ஆரம்பிச்சது. வானத்துல 100,000 நீண்ட இடிகள் ஒரே சமயத்துல ஒலிக்கிற மாதிரி அரக்கத்தனமா மகா கோபமா அது இருந்துச்சு. அந்த பிரம்மாண்டமான சிரிப்பு சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் மிரண்டு போய் எழுந்திருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சா. அந்த அகோரமான சிரிப்பு தன்னை தவிர வேற யாருக்குமே கேட்கலன்றது அடுத்த நிமிஷம் தான் அவளுக்கு புரியவே ஆரம்பிச்சது. டக்குன்னு டேப் ரெக்கார்டருடைய பட்டனை மாத்தி அழுத்தி பிளே பண்ண முயற்சி பண்ணா. ஆனா ஷெனாய் நாதம் மட்டும் வரவே இல்லை. அதுக்கு பதிலா இன்னும் உறக்கவே அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிச்சது. உதட்டுக்கு மேல வச்ச பால் பேன் இருப்பது அப்பதான் அவளுக்கு ஞாபகத்துக்கே வந்துச்சு. நடுங்கக்கூடிய விரலால அதை எடுத்த உடனே அந்த சிரிப்பு ஓசை நின்று போச்சு. மறுபடியும் உதட்டு மேல வச்சா மறுபடியும் சிரிப்பு சத்தம் பலமா கேட்க ஆரம்பிச்சது. இந்த முறை பயந்து நடங்கிறதுக்கு பதிலா ஜெஷுக்குள்ள ஒரு உறுதி ஏற்பட்டுச்சு. எதிர்த்து நின்னோன்னா எந்த விதமான பீதியும் ஓட்டம் பிடிச்சிரும் அப்படின்னு நம்பினா. ஆனாலும் அவன் நாக்கு அசைய மறுத்தது.
கஷ்டப்பட்டு தொண்டைக்கு வலிமையை வர வச்சுக்கிட்டு வார்த்தைகளை தேடி பிடிச்சபடி மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு கேட்க நினைச்சா. ஆனா வந்துட்டியா அப்படின்றது மட்டும் அவளை உச்சரிக்கவே முடியல. ஆமா வந்துட்டான்னு ஹெட்ஃபோனுக்குள்ள இருந்து அவளுக்கு பதில் கிடைச்சது. அவளை நீ மறக்கிற வரையில நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். ஆமா ஒரு முறை பயமுறுத்த பாக்குற, இன்னொரு முறை ஆசை காட்ட பாக்குற. இப்போ அவளால் கொஞ்சம் சுலபமா பேச முடிஞ்சது. உன்னுடைய நோக்கம் தான் என்ன? அதுதான் 100 முறை சொல்லிட்டேனே. அவனை நீ மறந்தே ஆகணும். ஏன்னா அவனுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு பாக்கி இருக்குது. நான் அவனை தண்டிக்க போறேன். சரி தாராளமா தண்டிச்சுட்டு போ. அதுக்கு நான் ஏன் பிரபுவை மறக்கணும்? அதுக்கு நீ தடையா இருப்ப. எப்படி? ஹெட்ஃபோனுக்குள்ள இருந்து வெறுப்போட கசப்போட அந்த சத்தம் உரும ஆரம்பிச்சது. உன்னுடைய அன்பும் காதலும் அவனுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்குது. அவன் நல்லா இருக்கணும்னு பல பேர் நினைச்சாலும் உன் அளவுக்கு தீவிரமா நினைக்கிறவங்க வேற யாருமே இல்லை. நீ எனக்கு எதிரான சக்தியா வேலை செய்ய பாக்குற. ஒரே அடியில ஒரே போடா அவனை நான் தண்டிக்க நினைக்கிறேன். என்னோட கைகளை உன்னுடைய காதல் கட்டி போட நினைக்குது. நான் கொடுக்க நினைக்கிற தண்டனையை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியுது. அதனால தான் சொல்கிறேன், உன் அன்பை நீ விளக்கிக்கோ. எனக்கு வழி விடு, என் வேலை சுலபமாயிடும். இது எல்லாமே சொப்பனத்தில் நடக்கிற மாதிரி தான் ஜெஷுவுக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு வினோதமான சந்தோஷமும் உண்டாச்சு. அதுக்கு காரணம் பிரபு மேலே தனக்கு இருக்கக்கூடிய காதலுக்கு இது ஒரு மறைமுகமான நற்சாட்சியாக தான் அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. பிரபுவுக்கு நான் ஒரு கவசமா இருக்கிறேனா, இருந்துட்டு போகட்டும். அந்த கவசத்தை மேலும் மேலும் பலப்படுத்துறது என்னுடைய வேலை. என்னென்ன வழிகளில் பிரபுவை காக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்ய போறேன். நீ யாருன்றதை சொல்ல மாட்டேன்றியே. ஏன் பிரபு அப்படி உனக்கு என்னதான் கெடுதல் பண்ணாரு, அதையாவது சொல்ல. அது கேலியா சிரிச்சது. ஏன் அவன் தான் உனக்கு 6 உயிர் காதலனாச்சே, உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? இல்லை, அடுத்த முறை நீ அவனை சந்திக்கும் போது கேளு. உடனே வேண்டாம், அவனை சந்திக்கவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம். வீட்டில் அவனுடைய அத்தை இருப்பா இல்லையா, அவகிட்ட போய் கேளு, அவ சொல்லுவா. அவளுடைய கோபத்துக்கு அடையாளமா ஜெஷு படுத்திருந்த கட்டில் கடகடன்னு ஆட்ட ஆரம்பிச்சது. உடம்பு வேக்கிற அளவுக்கு அறைக்குள்ள புழுக்கமும் உருவாக ஆரம்பிச்சது. அந்த அறையில அவ்வளோ புழுக்கம் இருந்தாலும் ஜன்னல் காத்துல ஆடுற மாதிரி கடகடன்னு ஆட ஆரம்பிச்சது. சுவிட்ச் எல்லாம் போடாமலேயே விளக்குகள் தானா எரிஞ்சிட்டு அணைஞ்சும் போச்சு. பிரபு இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக 11 மணிக்கு மேலே தான் ஜெஷு புறப்பட்டா. எங்கடி கிளம்புற அப்படின்னு அம்மா கேட்டா. பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போகிறேம்மா. 80 ரூபாய் கட்டி மெம்பரானது தான் மிச்சம். 4 மாசத்துல 3 புத்தகம் கூட எடுத்துகிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா. ஒரு கைவண்டிக்காரன்ட்ட கறிகாய் வாங்கிட்டு இருந்தா பிரபுவோட அத்தை. அவளை பார்த்ததும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் முகத்தில் ஒரு விதமான பயமும் பரவ ஆரம்பிச்சது. அது ஜெஷுவுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. கிட்ட போனதும் வா அப்படின்னு சுருக்கமாக சொன்னா. சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டா. உன்னை பிடிச்சிருந்த பைத்தியம் இருக்குதா இல்லை போயிருச்சா அப்படின்னு அவ கேட்க நினைச்சத யூகம் பண்ணிக்கிட்டா ஜெஷு. சுற்றி வளைச்சு பேசுறதுக்கு அவளுக்கு விஷயமும் இல்லை விருப்பமும் இல்லை. உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா. அப்படியா? அத்தை பெருமூச்சு விட்டா. என்னவோ நடந்தது நடந்தாச்சு. யார் யாருக்கு எங்க பிராப்தம் இருக்கோ அங்கதான் நடக்கும். உன்னை இந்த வீட்டுக்கு மாட்டு பொண்ணா அழைச்சிட்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசையா தான் இருந்தேன். எப்படியோ போயிட்டு போகுது, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போ உங்களை கேட்க வந்த விஷயமே வேற. என்னம்மா, உங்க மருமகன் பிரபு இருக்கார்ல, அவர் யாருக்காவது கெடுதல் பண்ணியிருக்காரா? யாருக்காவது ஒரு பொண்ணுக்கா? பிரபுவோட அத்தை திகைச்சு போனா. பிறகு சிரிச்சா. எனக்கு தெரிஞ்சு பிரபு ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது போய் ஒரு பொண்ணுக்கு கெடுதல் பண்ணிருக்கானான்னு கேட்குறியே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி இரு, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். இதுக்கு மேல பிரபுவோட அத்தை கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஜெஷுவுக்கு தெரியல. அலமாரில் அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் எடுத்து பார்க்க போனா. பிறகு ஒரு பழைய பத்திரிக்கை எடுத்து புரட்டினா. 7-8 புகைப்படங்கள் கீழே விழுந்துச்சு. எல்லாமே பெண்களுடைய படங்கள். காஃபி எடுத்துட்டு வந்த அத்தை, அந்த போட்டோ எல்லாம் இன்னும் இங்க தான் இருக்குதா? சொன்னா அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தா. இதெல்லாம் யாருடைய படங்கள்? 2 வருஷமா பிரபுவுக்கு பெண் பார்த்துட்டு இருக்கோம். பெண்ணை பெற்றவங்க பாவம் ஜாதகத்தையும் போட்டோவையும் அனுப்புறாங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தால சரிப்பட்டு வராம போயிருது. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய போட்டோ நம்ம வச்சுக்க தேவையில்லை, அந்த போட்டோவை திரும்ப அனுப்பிடுறா. நம்ம வச்சுக்கிறது அநாகரிகம்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாங்கிறான். திருப்பி அனுப்பாம இங்கேயே வச்சுக்கிறான். ஆகட்டும், இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னா பிரபுவோட அத்தை பேசிட்டு இருக்கும் போதே புகைப்படங்களை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சா ஜெஷு. ஒரு படத்தை பார்த்ததும் ரொம்பவே திடுக்கிட்டு போனா. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாளுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.